Hi friends, இன்னைக்கு நாங்க வந்து நாட்டுக்கோழி வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கங்க, கொஞ்சம் அதுக்கு வந்து வறுத்துக்கணும். அதுக்கு வந்து தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, அதுக்கு அப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுல கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கங்க. அப்பதான் நல்ல டேஸ்டா மணமா இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அரைக்காதீங்க, இப்போதைக்கு அரைக்காதீங்க. அதுக்கு நான் இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டியும் நல்லா சாப்பரில் போட்டு நல்லா எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பரில் போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த சாப்பரில் போட்ட வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சிக்கனை போட்டுருங்க. சிக்கனை போட்டுட்டு நல்லா வெந்த உடனே அது வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு கொதிக்கிறதுக்கு நல்லா நாட்டுக்கோழிக்கு எப்பொழுதுமே சுடு தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றினா தான் அது நல்லா பஞ்சு போல் வேகும். அதனால் முன்னாடியே சுடு தண்ணியும் வச்சுக்கோங்க. தனியாக வச்சு எடுத்து அதையும் ஊற்றுக்குங்க. அதில் ஊற்றி செமையாக இருக்கும். அப்புறம் இந்த வறுத்து மசாலாவை வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுடுங்க. இந்த பாருங்கள், சுடு தண்ணி போட்டு அதையும் வேக வச்சுடுங்க சிக்கனை. அப்பா, அப்புறம் அந்த கோழியை எப்படி பார்த்து மார்க்கெட்டில் நீ வாங்கிட்டு வந்தேன்னு அதை சொல்லப்பா கொஞ்சம். அம்மா, இது வெயிட் 1 கிலோவுக்கு கீழே இருக்கிறதா பார்த்து இளங்கரியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கம்மா. வச்சா உடனே வெந்து போயிடும். வாயில் வச்சா அப்படியே சாஃப்டாக போயிடும் உள்ளுக்குள்ள. அப்பா, நான் இதுக்கப்புறம் வந்து தேங்காய் வறுத்து அரைச்ச அந்த மசாலாவெல்லாம் எடுத்து இப்போ குழம்புல ஊற்றிட்டேன். அதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குங்க. கொஞ்சோண்டு அந்த மிக்ஸி கழுவுறதுக்கு தண்ணியை ஊற்றி அந்த லிட்டை மூடி ஒரு குளுக்குனீங்கன்னு வச்சிங்களேன், என் மேலே இருக்க மூடியில் இருக்கிறத எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஊற்றுனீங்கன்னா மிக்ஸியும் க்ளீன் ஆகிடும், நம்ம தண்ணியும் கழுவி ஊற்றுன மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. ஏற்கனவே உள்ளுக்கு நுழைய முடியலமா, கமன்னு வாசனை அடிக்குதுமா, தூள் கலப்புதுமா. பாரு எப்படி இருக்கு பாரு, குழம்பு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. பசிக்குது, கூட சீக்கிரம் சாப்பிடணும். இருப்பா, நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்லப்பா. க்ளீனா இருக்கணும்லப்பா வீடியோ எடுக்க. க்ளீன் பண்ண கூடாதுமா, எல்லா வேலையும் முடிச்ச பிறகுதாம்மா க்ளீன் பண்ணணும். இல்லப்பா, எனக்கு சுத்தமா இருக்கணும்ப்பா கிச்சன். பாரு, இந்த தோசைக்கு பாரு சிக்கன் குழம்பு பார்த்து போடு. பாரு என்ன எப்படி